உப்பு இல்லாத, அதாவது உப்பு போடாமல் சமைக்கப்பட்ட மாமிசத்தை, மசாலா சேர்க்காத மாமிசத்தை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? உப்பு போடலை அந்த மாமிசத்தில் அப்படின்னா அந்த மாமிசத்தை எத்தனை பேர் சாப்பிடுவாங்க? ஏன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உப்பு கிடையாது, உப்பு கிடைக்காது. அங்கே போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. கடற்கரையில் உப்பு உற்பத்தி செஞ்சு அதை மக்களுக்கு விற்பனை செய்வதற்கு அங்கே போக்குவரத்து வாகனங்கள் தேவை. விற்பனை செஞ்சு அதற்கு ஈடாக ஏதாவது வாங்கணுமே, பணத்தை வாங்கணுமே, பணத்துக்காக தானே விற்பனை செய்வாங்க. அப்போ அந்த பணம் என்கிற நடைமுறையே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உப்பை உற்பத்தி செஞ்சு கொண்டு வரவும் முடியாது, வண்டியும் கிடையாது, போக்குவரத்து வாகனங்களும் கிடையாது. அப்புறம் அதை விற்பனை செஞ்சு அதற்கு ஈடாக நீங்கள் எதை வாங்குவீங்க? பணம் வாங்குவீங்களா? பணம் என்கிற நடைமுறையே அங்கே கிடையாது. பணத்துக்கு மதிப்பே கிடையாது. பணத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு, பணத்தை தயாரிப்பதற்கு தொழிற்சாலை எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது உப்பே இல்லாமல் தான் உப்பை பயன்படுத்தாமல் தான் அந்த மக்கள் வாழ்வாங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு மாமிசம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் உப்பு சேர்க்கலைன்னா உங்களால் சாப்பிட முடியுமா? உப்பு சேர்க்கப்படாத மாமிசத்தை உங்களால் சாப்பிட முடியுமா? இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டா அதை எப்படி, உப்பு போட்டால் தான் அதை சாப்பிட முடியும். உப்பு போடாமல் கூட என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இது எத்தனை, அது எல்லாராலையும் முடியுமா? அது எல்லாரும் அதை செய்வாங்களா? ஒரு மாமிசத்தையே அது ஒரு காய்கறியை கூட பச்சையாக சாப்பிடலாம், மாமிசத்தை பச்சையாக சாப்பிட முடியாது. அதனால தான் நம்ம அதோட தன்மையை மாற்றணும் அப்படிங்கிறக்காக நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வேக வச்சுட்டு அதில் மசாலா சேர்த்து உப்பு போட்டு அதுக்கு செயற்கையான சுவையை கொடுக்குறோம். பச்சையாக மாமிசத்தை வாயில் வச்சா வாந்தி எடுத்துருவாங்க. அது அவ்வளோ அருவருப்பாக இருக்கும். அதை சமைச்சி வேக வச்சு அதில் உப்பு போட்டு அதில் மசாலாவை சேர்த்து அதை வேறு ஒன்றா மாற்றி அப்போ தான் அதை சாப்பிடுவாங்க. அதனால் உப்பே கிடைக்காத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மாமிசத்தை சாப்பிடுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. வாய்ப்பே இல்லைங்கிறதான். இன்னும் அது அவங்கவுங்க கையாலேயே அவங்க கொல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு ஆடை இங்கே கசாப்பு கடையில் போய் நீங்கள் ஆட்டை வாங்குறீங்க. கசாப்பு கடைக்காரங்க உங்களுக்கு ஆட்டு 1 கிலோ கறி இந்தாங்க பிடிங்கன்னு வெட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கசாப்பு கடைலாம் கிடையாது. நீங்கள் ஆட்டுக்கறி சாப்பிட விரும்புகிறீங்களா? நீங்கள் வளர்க்குற ஒரு ஆட்டை நீங்களே உங்கள் கையால் கொல்லணும். நீங்கள் வளர்க்குற கோழியை உங்கள் கையாலே நீங்கள் கொன்று தான் அந்த கோழிக்கறியை நீங்கள் சாப்பிட்ணும், அந்த ஆட்டுக்கறியை நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் வளர்க்குற மாட்டை, அவ்வளோ பெரிய மாட்டை நீங்களே கொல்லணும், கழுத்தை கரகரன்னு அறுக்கணும், அதோட தோலை உரிக்கணும். தோலை உரித்து அந்த கறியை தான் எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். உப்பு போடாமல் சமைச்சு சாப்பிடணும். உப்பே கிடைக்காதுல்ல. அப்போது இயற்கை இது இவ்வளோ தடைகளை தாண்டி தான் இவ்வளோ சோதனை இருக்குது உங்களுக்கு. நீங்கள் மாமிசம் சாப்பிட்றீங்களா, அவங்களுக்கு இவ்வளோ சோதனை இருக்குது. உப்பு போட மாட்டாங்க, அங்கே உப்பு கிடைக்காது, அதில் உப்பு இல்லை. அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற உயிரினங்களை நீங்களே கொல்லணும். என்னால் உப்பு இல்லாமல் கூட என்னால் கோழி இறைச்செல்லாம் சாப்பிட முடியுங்க, வேக வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் கையால் நீங்கள் சாப்பிட விரும்புகிற அந்த கோழியை கொல்ல முடியுமா? உங்கள் கையால் அந்த முயல் கறி சாப்பிட இருந்தால் முயலை உங்களால் கொல்ல முடியுமா? பன்றியை உங்கள் கையால் கொல்ல முடியுமா? உங்கள் கையால் ஆட்டை கொல்ல முடியுமா? உங்கள் கையால் மாட்டை தான் கொல்ல முடியுமா? இப்போ இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. 2040க்கு பிறகு இன்னொரு 17 வருஷம்னு வைங்க. இப்போவே மக்கள் ரொம்ப மென்மையாக இருக்காங்க. அப்போ இன்னும் மென்மையாகிடுவாங்க. இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்க பாருங்கள், ரொம்பவும் மென்மையாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு உயிரை அவர்கள் அந்த மாதிரியெல்லாம் அவங்கெல்லாம் அவங்க மனசு அவ்வளோ ஈரம் இருக்கும், கருணை, இரக்கம், அவ்வளோ இரக்கமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இனிமேல் பிறக்கிறாங்க ஒரு 2020க்கு அப்புறம் அல்லது 2023க்கு அப்புறம் பிறக்கிற குழந்தைங்க, அவங்கெல்லாம் ஒரு உயிரை கொல்ல மாட்டாங்க. அவ்வளோ விஷயம். அதோட பாசமாக எப்படி பழகிறதுன்னு அவங்க நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஒரு ஆட்டுக்கிட்டேயோ ஒரு மாட்டுக்கிட்டேயோ அல்லது ஒரு நாய்கிட்டேயோ எப்படி பழகணும்னு நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது உப்பே இல்லாத அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒரு மாமிசத்தை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க? முதல்ல இன்னொன்று, அதை வேக வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு நெருப்பு தேவை. நெருப்பையாவது கஷ்டப்பட்டு பற்ற வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க. அதில் வேக வச்சு வேறு மசாலாங்கிறதே பல்வேறு இடத்துல உற்பத்தி செஞ்சால் தான் ஒரு இடத்துல கிடைக்கும். கொத்தமல்லி ஒரு இடத்துல விற்பனை, கொத்தமல்லி, பெருங்காயம் இதெல்லாம் ஒரே ஊர்லேயே உற்பத்தி செய்வாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு ஊர்காரங்களும் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க தான் உற்பத்தி செய்வாங்க. வெளியூர்லேருந்துலாம் இறக்குமதி ஏற்றுமதியெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மசாலா பொருட்களே இருக்குல்ல, அது கடுகு, அப்புறம் பெருங்காயம், கொத்தமல்லி,
சீரகம் இதெல்லாம் வெவ்வேறு நாடுகள்லேருந்துலாம் வருது. வெவ்வேறு மாநிலங்களிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டிலையும் சில இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு வெளிமாநிலத்துக்கு போகும். அதை வந்து வியாபாரம் விற்பனை அந்த நடைமுறை எல்லாத்தையும் நமக்கு எளிதாக கடைக்கு போனால் நமக்கு எல்லாத்தையும் கிடைக்குது. ஆக மசாலா பொருட்கள் கூட நீங்கள் ஒரே ஊரில் உங்களால் உற்பத்தி செய்ய முடியுமா? மசாலாவே சேர்க்காமல் வெறுமனே மாமிசத்தை உப்பு போடாமல் உங்களால் எப்படி சாப்பிட முடியும்? அதனால் வந்து மாமிசம் சாப்பிட்றதுக்கு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நிறைய வாய்ப்பு இல்லவே இல்லை. ஒன்று உப்பு இல்லை, ரெண்டாவது அது வந்து நீங்கள் சாப்பிட வேண்டிய அந்த ஆடையோ மாட்டையோ உங்கள் கையாலேயே நீங்கள் கொன்னா தான் நீங்கள் அந்த இறைச்சி சாப்பிட முடியும். ஏன்னா நீங்கள் வேலைக்கு வச்சு ஆளை வச்சு அந்த ஆடு மாட்டெல்லாம் கொல்ல முடியாது. வேலைக்கு ஆள் வச்சிங்கன்னா அவங்களுக்கு சம்பளமாக எதை கொடுப்பீங்க? பணமாக கொடுப்பீங்க, இல்லை கறி கொடுப்பீங்களா, இறைச்சி கொடுத்துருவீங்களா? யாரையாவது மாட்டை உரித்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மாட்டை வெட்டி கொன்று இறைச்சி போட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கூறு இறைச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு கூட கடந்த காலங்களில் இருந்தது. ஆனால் அதுக்கும் அவங்க செய்யணும்ல, அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களே அதையே வேலை வச்சுட்டு இருந்தாங்கன்னா இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் நடக்கும். இங்கேருந்து போனவங்க இருக்காங்கள்ல, இப்போ நாம் வாழ்ந்துட்டுருக்கோம்ல, இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளை மாதிரி ஒரு 40-50 வயசில் இருக்கிறவங்க அல்லது 30 வயசில் இருக்கிறவங்க, இந்த இவங்களில் கொஞ்சம் கொடூரமான மனம் படைத்தவர்கள் இந்த 2-20 வருஷம் கழித்து அந்த உலகத்துலேயும் போய் வாழ்வாங்க. அவங்க அந்த வேலையை செஞ்சாலும் செய்வாங்க. ஆனால் இனிமேல் பிறக்கிற பசங்க அதை செய்ய அனுமதிக்க கூட மாட்டாங்க. முதல்ல அதை அனுமதிக்கவும் மாட்டாங்க. அங்கே ஒரு விதிமுறை இருக்குது. என்னென்னா, குடியிருப்பு பகுதிகளில் வந்து ஒரு வேளை நீங்கள் மாமிசம் எதாவது வெட்டுறதா இருந்தால், இறைச்சி எதாவது வெட்டுறதா இருந்தால் குடியிருப்பு பகுதிகளில் வச்சு வெட்டக்கூடாது. குடியிருப்பு பகுதிகளில் ஒரு ஆட்டையோ மாடையோ வெட்டக்கூடாது. வெட்டுவதாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு ஆரம்பகட்டம். இங்கேருந்து போனவங்க அந்த உலகத்துக்கு போவோம். நாம் தான் இன்னும் 17 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த உலகத்துக்கு போக போகிறோம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நாம் தான் போக போகிறோம். அப்போ நம்மளே வந்து ஆடு மாட்டெல்லாம் என்னால் ஈஸியாக கொல்ல முடியும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க போய் ஆடு மாட்டெல்லாம் கொல்லுவாங்க. கண்டிப்பாக கொன்று மற்றவங்க இறைச்சி அதான். அதனால் நம்ம இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாலே உடனே இறைச்சி சாப்பிட மாட்டோம் அப்படின்லாம் கிடையாது. போகும்போதே ஒரு மூட்டை உப்பு எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஆளுக்கு ஒரு மூட்டை உப்பு எடுத்துகிட்டு தான் போவாங்க. உப்பு எத்தனை வருஷம் கெடாமல் இருக்குன்னு தெரில. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு தேவையான உப்பையாவது எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு 1 கிலோ உப்பு தேவைப்படும். 10 மாதத்துக்கு 10 கிலோ, ஒரு வருஷத்துக்கு 10 கிலோ 5 கிலோ உப்பு போதும். ஆக இதெல்லாம் நடக்கும். உப்பு அவங்களுக்கு தேவையான உப்பை கூட சுமந்துட்டு போவாங்க. ஏன்னா அங்கே போனால் உப்பு கிடைக்காது. 2040க்கு பிறகு உப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு 2039லேயே உப்பை வந்து நிறைய வாங்கி வச்சுப்பாங்க. நிறைய மூட்டையாக ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு போனாலும் போவாங்க. உப்பு இல்லாமல் எப்படி கஷ்டப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு ஆட்டம் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, புது விஷயங்கள் பழக ஆரம்பிச்சிருவாங்க. மக்கள்லாம் அன்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. மனித உயிர்களுக்குள்ள அன்பு வந்து பெருக ஆரம்பிச்சிடும். கருணை, அன்பு, ஒருத்தர் நல்லா பேசிப்பாங்க. எல்லோரும் அவங்களுக்கு வந்து டிவி, மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயம். காதலிப்பதற்கு நேரம் கிடைக்கும். குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க நேரம் கிடைக்கும். ஒருத்தர் நேசிப்பதற்கான நேரம் கிடைக்கும். இதனால் இரக்கம், கருணை இதெல்லாம் அதிகரிக்கும். மனிதத்தன்மை அதிகரிக்கும். அப்புறம் வந்து உணவு முறையும் சமைச்சு சாப்பிட்ற உணவு முறை ரொம்ப குறைஞ்சிரும். உடம்பு அதனால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் உழைப்பு அதிகரிக்கும். உடம்பில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆக இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து அதனால் ஒரு ஆரம்ப காலகட்டம் ஒரு 2040 இந்த இயந்திர அறிவியல் உள்ளவங்க அழியும். அப்புறம் வந்து 2000 செயலிழக்கும். அப்புறம் 2040க்கு பிறகு அங்கே நம்ம போவோம். அப்படிங்கும்போது அங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது நாம் வாழ்கிற பகுதியவே நம்ம மாற்றிக்க வேண்டியதான். கட்டடங்களை இடித்து நம்ம மாற்றிக்க வேண்டியதான். கட்டடங்களை இடித்து சமவெளிகளாக மாற்றி நமக்கு தேவையான குடிசைகளை கட்டி கொண்டு அல்லது வந்து சின்ன கட்டிடங்களை கட்டி கொண்டு நம்ம வாழ வேண்டியதான். வாழும்போது கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரியான இங்கே நம்ம எப்படி வாழ்ந்தோமோ அதுதான் அங்கேயும் போய் வாழ்வோம். அப்புறம் அப்படியே அது வந்து மாற ஆரம்பிச்சிடும். படிப்படியாக மாற ஆரம்பிச்சிடும். நம்முடைய வாழ்க்கை முறை வந்து அப்படியே மாறும். ஏன்னா நமக்கு எந்த ப்ரெஷரும் இல்லை. குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க நிறைய நேரம் இருக்கும். மற்றவர்களை நேசிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். முதியவர்களை நேசிப்பதற்கு நிறைய நேரம் கிடைக்கும். பெரியவர்களோடு பேசுவதற்கு, காதலிப்பதற்கு, உடல் உழைப்பு நடக்கவும் செய்வாங்க, ஓட செய்வாங்க, விளையாடுவதற்கு நேரம் கிடைக்கும். அதனால் என்ன ஆகுனா நோய் குறையும். அது வேறு உணவு உடனே எல்லாம் பச்சை காய்கறிகளெல்லாம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா, அதாவது குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறது, ஓடுவதற்கும் ஆடுவதற்கும் விளையாடுவதற்கு நேரம், பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு நேரம்,
எந்தவித மன அழுத்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உடம்புல நோய் குறைய ஆரம்பிச்சிடும். ஆக இப்படி மாற்றங்கள் படிப்படியாக அங்கே நடக்கும்.